ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் ஜல்லடையை வச்சு 2 கப் கோதுமை மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்போ மாவு எடுத்தாலும் சலிச்சு எடுக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலைகளை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி அதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினாலே போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வதக்கினதை நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி தலைகளையும் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வழக்கமாக தோசை சுட்டுற மாதிரி நம்ம சுட்டெடுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமிலே வச்சுக்கோங்க. தோசைக்கு மேலே எண்ணெய் இதே போல் வார்த்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தோசை ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நம்மளுடைய கோதுமை தோசை எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். எப்போ போல் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.